ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல டேஸ்ட்டான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்யலாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக உடனடியாக செய்யக்கூட இந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ஊற வச்சு ஆட்டெல்லாம் தேவையில்லை. டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு வடை தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு நான் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெலிசாக கிடைக்கும். நல்லா அப்படி பிரித்து விட்ருங்க வெங்காயத்தை. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 கேரட் எடுத்துருக்கேன். 2 கேரட்டை திருவி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நுணுக்கிக்கலாம். நம்ம இதுதான் போட போகிறோம் பருப்புக்கு பதிலாக. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரொம்ப நைஸாக பவுடராட்டம் நுணுக்காமல் கொஞ்சம் 1-2 நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு. 1-2 அப்படின்னு கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு நின்றுருக்கு. இப்போ இதோட சேர்த்துடலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் கேரட்டோட ஈரப்பதம்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் நல்லா அந்த மாவோடு கலந்து வரும். இப்போ இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த வடை செஞ்சிடலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம். திருப்பி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த பொட்டுக்கல்ல வெங்காயம் எல்லாம் கலந்து வரணும். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியானதாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம கேரட்லாம் சேர்க்குறோம். அதனால் ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு எடுத்து நம்ம தட்டி பார்க்கலாம். நம்ம ஊட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், நல்ல மாவு சேர்ந்து வரும். நம்ம வடை பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கரெக்டான அளவில் இருக்குது எல்லாமே. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சவுடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் வெளியே நல்லா மொறுமொறுணும், உள்ளே நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்தக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு நம்ம வடை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு மாவுலாம் சேர்க்கலை. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக விட்டுலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வெந்துருச்சு. நம்ம நார்மல் வடையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதானுங்க, ரொம்ப ஈஸியாக வடை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வடைக்கு வந்து நீங்கள் வந்து சட்னியோ இல்லை அந்த மாதிரி சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. மொதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.